Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து சிம் கார்டு நாட் டிடெக்டட் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதா? இதனால் வந்து உங்களால் வந்து உங்கள் மொபைலை நீங்கள் சிம்மை இன்செர்ட் பண்ணி இருந்தாலுமே வந்து சிம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, உங்களால் யூஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் சிம் கார்டு நாட் டிடெக்டட் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா தான் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து சிம் கார்டை வந்து சரியாக இன்செர்ட் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, அப்போயுமே சிம் கார்டு நாட் டிடெக்டட் அப்படின்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து சிம் கார்டை வந்து ஒரு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி நம்ம சிம் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணி பார்க்குறனால கூட வந்து இந்த சிம் கார்டு நாட் டிடெக்டட் அப்படின்ற எரர் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய டுவல் சிம் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அந்த சிம்மை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம மொபைலை இன்செர்ட் பண்ணி வச்சுருக்க சிம்மை வந்து ஆஃப் பண்ணி இருந்தாலுமே வந்து சிம் கார்டு நாட் டிடெக்டட் இல்லாட்டி சிம் கார்டு வந்து ஒர்க் ஆகாமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒர்க்கு வந்து உங்கள் சிம் கார்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கீங்களா அப்படின்றத வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிவிட்டு ஒர்க்கை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்கன்னாச்சுன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிருந்தாலுமே சம்டைம்ஸ் அப்டேட்டில் உள்ள இஷ்யூ இல்லாட்டி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உள்ள இஷ்யூ ஆண்ட்ராய்டு இஷ்யூனால் வந்து இப்படி சிம் கார்டு சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து உங்கள் மொபைலில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சிம் கார்டு நாட் டிடெக்டட் அப்படின்ற எரரும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் வந்திருக்குமான்னு செக் பண்ணி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போய்ட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்ப்பீங்களாச்சுன்னா ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா தவறுதலாக ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்பீங்களாச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாவுமே ரேஸ் ஆகிரும். அதனால் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே வந்து உங்கள் மொபைலை நீங்கள் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்க சிம்ட நேம் வந்து காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம ரீசெட் பண்ணி கொள்ளணும். ஸோ ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து உங்களுடைய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுடைய மொபைலில் சிம்மில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லாட்டி வந்து செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், அதனாலுமே வந்து இதாக நம்ம வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மெத்தடாக நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் இந்த சிம் கார்டு நாட் டிடெக்டட் எரரை வந்து சால்வ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.